ப்ராப்பர் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படியே சூப்பரா நல்லா மாறிட்ட. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஏய் உட்காரு. என்ன உட்காரு. நல்லா சமாளிக்காத. ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட்டை இந்த இயர் அச்சீவ் பண்ண முடியல. ஆஃபீஸில் வேற கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு வேற இன்னைக்கு 2 பேரும் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி யூஸ்வலாக 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு ஹெச்ஆர் கூப்பிட்டு பேசுனாங்க. அப்படியே அவங்கள வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. இதை விட என்ன கொடுமைன்னா அந்த 2 பேருக்கும் வயசு 40க்கு மேலே ஜெனி. ஐயோ, இனிமே வேற வேலை கிடைக்குமான்னு கூட தெரியலையே. அவங்க 2 பேரையும் நினைச்சு எனக்கு ரொம்ப பாவம் ஆயிடுச்சு ஜெனி. எனக்கு புரியுது செழியா. திடீர்னு வேலை போனா கஷ்டம்தான். ஆக்சுவலி இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பற்றி எனக்கு ஓரளவுக்கு முன்னாடி தெரியும். அதை எப்படியாவது சரி பண்ணிடுவாங்க, பார்த்துப்பாங்கன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இப்படி வேலையில் இருந்தாலும் லே ஆஃப் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக யாரும் நினச்சே பார்க்கல ஜெனி. இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் நாளைக்கு எனக்கே வேலை போனாலும் போயிடுமான்னு பயமாக இருக்கு ஜெனி. ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் போகாது. இல்லை ஜெனி, இப்போ ஏதோ படுது மைண்டில். ஏன்னா அந்த இப்போ ஃபயர் பண்ணாங்கன்னு சொன்னால அந்த 2 பேர் அவங்களாம் நல்லா வேலை பார்க்குறவங்க. அவங்க 2 பேருக்குமே நல்ல ஹை ப்ரொஃபைலு, நிறைய புது கிளைண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஸோ ஐ ஹாவ் டு திங்க். இல்லை இன்ஃபேக்ட் என் ஆஃபீஸில் ஒருத்தர் கூட இன்னைக்கு வேலை பார்க்கல. எல்லாருக்குமே அந்த ட்ராமா தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, ஏற்கனவே நீ நிறைய விஷயத்த தலையில போட்டு சுத்திட்டு இருக்க. இப்ப எதையும் சேர்த்து போட்டு யோசிக்காத. இதெல்லாம் எனக்கு புரியுது ஜெனி. ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஜெனி. புரியுதா? இங்க பாரு, இப்ப அந்த பயம் எல்லாம் தேவையில்லைங்கிற. எவ்வளவு ப்ராஜெக்ட் டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்திருப்ப. உன்னை வேலையை விட்டு அனுப்புனா அவங்களுக்கு தான் லாஸ். இங்க பாரு, அதெல்லாம் அவங்க அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. நீ தைரியமா இரு, பாத்துக்கலாம். அப்புறம் இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத. அவங்க இருக்கிற நிலைமையில இத பத்தியும் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு வேலையெல்லாம் போகாது, நீ கவலைப்படாம இரு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.